अस्सलाम वालेकुम रहमतुल्लाह। अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीका लहु वअशहदु अन्ना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बअदु फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन अर्रहमानिर रहीम मालिकि यौमिद्दीन इय्याका नअबुदु व इय्याका नस्तईन इहदिना सिरातल मुस्तकीम सिरातल लज़ीना अनअमता अलैहिम गैरिल मग़दूबि अलैहिम वलद्दाल्लीन। अल्लाह ताला के फजल से यूके जलसा सालाना की அல்லாஹ்வின் அருளினால் இங்கிலாந்தின் ஆண்டு மாநாடு வர இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹு தாலா जलसा सालाना शुरू அடுத்த வெள்ளிக்கிழமையிலிருந்து इंशाअल्लाह ஆண்டு மாநாடு ஆரம்பமாகிறது. இன்ஷா அல்லாஹ் के फजल से இறையருளால் பல்வேறு துறைகளின் शोभा जाते பணியாளர்கள் வழக்கம்போல் அதிகமான நேரத்தை செலவு செய்து बड़ा वक्त दे रहे மாநாட்டு ஏற்பாட்டிற்காக பல்வேறு முயற்சிகளையும் தியாகங்களையும் செய்கின்றனர். हैं। बड़ी मेहनत இங்கு வரக்கூடியவர்கள், ஜல்சாவில் கலந்து கொள்ளக்கூடியவர்கள், ஜமாத் அல்லாத பல விருந்தினர்கள் करने वाले ஒவ்வொரு வருடமும் जमात வருகிறார்கள். मान जो हैं अक्सर आते हैं हर साल। அவர்கள் தற்காலிகமாக ஒரு சின்ன ஊரே உருவாக்கப்படுகிறது என ஆச்சரியப்படுகிறார்கள். आर्जी तौर पर आबाद कर दिया जाता है இதில் எல்லா விதமான उनते मौजूद होती हैं। வசதியும் இருக்கின்றது. ये काम सिर्फ 10-15 दिन में हो जाता है। இந்த வேலை बाज गैर समझ வெறும் 10 அல்லது 15 நாட்களுக்குள் நடந்து விடுகின்றது. पेशेवराना महारत रखने वालों से ये काम வெளியுள்ளவர்களில் சிலர் இந்த வேலைகளை பணிகளில் திறமை பெற்ற ஆட்களை கொண்டு செய்யப்படுகிறது என்றும் இதற்காக மிகப்பெரிய தொகை செலவு செய்யப்படுகிறது என்றும் கருதுகின்றனர். वॉलंटियर्स करते हैं। ஆனால் அவர்களிடம் இந்த அனைத்தையும் அகமதி தொண்டர்கள்தான் செய்தார்கள் எனவும் ताल्लुक नहीं தனது அன்றாட வாழ்வில் இப்பணிகளுடன் தொடர்பில்லாத மக்கள்தான் இப்பணிகளை செய்தார்கள் எனவும் கூறும்போது कुछ நான் கூறியது போன்று இந்த விஷயம் அவர்களுக்கு மிகவும் ஆச்சரியமூட்டக்கூடியதாக உள்ளது. சில வேளைகளை பணம் செலவு செய்து மற்றவர்களை கொண்டும் செய்யப்படுகிறது. ஆனால் அல்லாஹ்வின் அருளினால் 70 அல்லது 72% பணிகள் नौजवान की தன்னார்வ தொண்டர்கள் மூலமே நிறைவு பெறுகின்றன. இதில் வயது முதிர்ந்த ஆண்களும் உள்ளனர், இளைஞர்களும் உள்ளனர், சிறு பிள்ளைகளும் உள்ளனர், பெண்களும் உள்ளனர். பிறகு இறையருளால் ஜலசாவின் நாட்களிலும் निजाम இதே பணியாளர்கள்தான் ஜலசாவின் முழு அமைப்பையும் கவனிக்கின்றார்கள். और जज्बे के तहत संभालते हैं। ஒரு ஆர்வத்துடனும் உணர்வுடனும் கவனிக்கிறார்கள். इसलिए எந்தவித நிர்பந்தமும் அவர்களுக்கு கிடையாது. இவர்கள் எதனால் இவ்வாறு கவனிக்கிறார்கள் என்றால்,
எல்லாவித பணிகளையும் கண்ணீர் குறைவாக கருதாமல் செய்கிறார்கள் என்றால் खिदमत की जाए। அது ஹசரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய விருந்தினர்களுக்கு தொண்டாற்றுவதை ஒரு கண்ணியமாக கருதுவதனாலேயே ஆகும். और साल से करते चले जाए। ஆக இந்த அனைத்தையும் செய்யக்கூடிய மக்களுக்கு இது மாபெரும் பெருமையாகும். रवायत जलसे இவர்கள் பல வருடங்களாக இதனை செய்து வருகிறார்கள். के काम की अहमियत மிகவும் சிறந்த முறையில் இதனை செய்கின்றார்கள். के बारे में बताते வழக்கத்தின்படி ஜல்சாவிற்கு ஒரு வாரத்திற்கு முன்பு நான் பணியாளர்களுக்கு அவர்களுடைய பணியின் முக்கியத்துவம் कि याद दहानी से மற்றும் விருந்து உபசரிப்பின் முக்கியத்துவம் போன்றவற்றை கூறி வருகின்றேன், கவனமூட்டி வருகின்றேன். ஆகையால் நான் இன்று இதனை பற்றி சிலவற்றை கூறுவேன். ஏனென்றால் நினைவூட்டுவதால் இன்னும் அதிகமான கவனம் ஏற்படுகிறது. சில சமயங்களில் சில சம்பவங்கள், சில அறிவுரைகள் புதிய ஒரு உணர்வையும் ஆர்வத்தையும் ஏற்படுத்தி விடுகின்றன. खसूसियत हासिल है कि खास तौर இந்த சிறப்பு இந்த காலத்தில் யூகே உடைய ஜலசாவிற்கு மட்டும்தான் உள்ளது. இந்த ஜலசாவில் பணிபுரியக்கூடிய பணியாளர்களுக்கும் இந்த சிறப்பம்சம் உரியதாகும். குறிப்பாக விருந்தினர்களுக்கு தொண்டாற்றக்கூடியவர்களுக்கு ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் விருந்தினர்களுக்கு தொண்டாற்றுவதன் முக்கியத்துவத்தை பற்றி சில விஷயங்கள் கூறப்படுகின்றன. जोश और जज्बे में कोई कमी இது யூகேவில் பணியாற்றக்கூடிய பணியாளர்களின் ஆர்வம் மற்றும் உணர்வின் ज्यादा जोश और जज्बे உணர்வில் ஏதோ குறைபாடு உள்ளது என்பதால் அல்ல, बल्कि உலகில் மற்ற இடங்களில் உள்ள பணியாளர்கள் மிகுந்த ஆர்வத்துடனும் உணர்வுடனும் பணிபுரிகிறார்கள் என்பதனால் அல்ல. सलाना की மாறாக யூகேவுடைய ஜலசாவின் முக்கியத்துவம் உலகில் மற்ற நாடுகளின் ஜலசாக்களின் முக்கியத்துவத்தை விட தற்பொழுது அதிகமாகும். 28 साल से ये अहमियत ज्यादा है। தற்பொழுது கடந்த 27-28 வருடங்களாக இந்த அதிக முக்கியத்துவம் இருந்து வருகின்றது. ஏனென்றால் இந்த ஜலசா தற்பொழுது உலகளாவிய ஜலசாவாக உருவெடுத்து விட்டது. खलीफा वक्त की உலகின் எந்த ஒரு लेकिन यहाँ நாட்டின் ஜலசாவிலும் காலத்தின் ஹலீஃபா கலந்து கொள்வது அவசியமானது கிடையாது. பாகிஸ்தானில் ஜல்சாக்கள் நடத்துவதற்கு यहाँ जलसा தடை விதிக்கப்பட்ட பின்னர் पाकिस्तान में இங்கு ஜல்சாக்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. जलसा पे पाबंदी की वजह से பாகிஸ்தானில் ஜல்சாக்கள் தடை செய்யப்பட்டதன் காரணத்தால், பாகிஸ்தான் அகமதிகளின் பூமி சுருக்கப்பட்டதன் காரணத்தால் वक्त के यहाँ காலத்தின் ஹலிஃபா இங்கு வரவேண்டிய நிலை ஏற்பட்டதால் लंदन फिलहाल யூகேயின் லண்டன் தற்பொழுது தலைமையகமாக ஆக்கப்பட்டுள்ளது. जैसा कि मैंने कहा गुज़श्ता तकरीबन இதன் காரணமாக நான் கூறியது போன்று ஏறக்குறைய கடந்த 28 வருடங்களாக காலத்தின் ஹலிஃபா அவர்கள் கலந்து கொள்வது ஆண்டு ஜலசாவின் ஒரு முக்கிய அம்சமாக ஆகிவிட்டது. अहमदी भी இதன் காரணமாக உலகின் மூலை முடுக்குகளிலிருந்து ஜலசாவில் கலந்து கொள்வதற்கு அஹ்மதியும் हमारे ஜமாத் அல்லாத விருந்தினர்களும் வருகின்றனர். यूके का जलसा था உலக அகமதிகளின் மத்தியில், நமது ஜமாத் அல்லாதவர்களின் மத்தியில் யூகேவுடைய ஆண்டு ஜலசா தற்பொழுது யூகேவுடைய ஆண்டு மாநாடாக மட்டுமில்லை, மாறாக நான் கூறியது போன்று தலைமையக ஆண்டு மாநாடாக கருதப்படுகின்றது. बस इस लिहाज காலத்தின் ஹலிஃபா இங்கு வசித்து வருவதுதான் இதற்கு காரணமாகும். ஆக இந்த வகையில் இங்குள்ள ஏற்பாடுகளும் அதன் அளவும் விரிவடைந்து விட்டது. மேலும் இங்கு வரக்கூடிய விருந்தினர்களின் எதிர்பார்ப்புகளும் சற்று அதிகமாக இருக்கிறது. कुछ ज्यादा होती है। இதன் காரணமாக எனக்கும் இங்குள்ள ஏற்பாட்டாளர்களுக்கும் விருந்தினர்களுக்கு சரியான முறையில் உபசரிப்பு செய்யப்பட வேண்டும், மாநாட்டு ஏற்பாடுகள் எல்லா வகையிலும் சரியானதாக இருக்க வேண்டும் என்று அதிக கவலை இருக்கிறது. हर लिहाज से सही है। இதற்காக முயற்சிகளும் மேற்கொள்ளப்படுகிறது. எந்த அளவு சிறந்த முறையில் ஏற்பாடுகள் செய்ய முடியுமோ அந்த அளவு செய்ய வேண்டும். जिस हद तक बेहतरी இதன் காரணமாக சில சமயங்களில் செலவுகளும் அதிகமாகி விடுகின்றன. யூகே ஜமாத்துடைய
பட்ஜெட் இதற்கு போதுமானதாக இருப்பதில்லை அல்லது அதற்குள் இதனை செய்ய முடியாததாக இருக்கிறது. का बजट மாநாட்டு செலவின் பெரும் பகுதியை யூகே ஜமாத் தான் ஏற்றுக்கொள்கிறது. எனினும் சில சமயங்களில் தலைமையகம் 30 அல்லது 35% பங்கு செலவுகளுக்காக கொடுக்க வேண்டியது வருகின்றது मरकज को भी அல்லது ஏற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது. या बाज़ बहुत ज्यादा இதனை நான் கூற காரணம், சில சமயங்களில் சில மக்கள் யூகே ஜமாத்தின் மீது ये अखराज தலைமையகம் அதிக சுமையை சுமத்துகிறது என்று கூறுகின்றார்கள். बता रहा हूँ ஆனால் இங்குள்ள ஜமாத்தின் பெரும்பான்மை देती हैं தியாகங்கள் செய்யக்கூடியதாகும். बात पर ஜலசாவின் அருள்களின் காரணமாக அனைத்து செலவுகளையும் தாமே ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்று விரும்புகின்றது. யூகே ஜமாத் விரும்புகிறது அல்லது இதனைத்தான் விரும்பும். और जलसे की बरकत की वजह நானும் இதனைத்தான் விரும்புவார்கள் என நம்புகின்றேன். से यह चाहेगी ஆனால் उम्मीद रखता हूँ यही चाहता நிம்மதியின்மையை ஏற்படுத்தக்கூடிய சிலர் बर्दाश्त करें நிம்மதியின்மையை ஏற்படுத்த முயற்சி செய்கின்றனர். बेचैनियां पैदा நான் தலைமையக மாநாடாகும் என்று ஏற்கனவே கூறினேன். फिर क्योंकि ஆகையால் தலைமையகமும் ஒரு சில பகுதியை இதில் இட வேண்டும் என்பதனை கடமையாக கருதுகின்றது. अपना फर्ज समझता है कि எவ்வாறாயினும் ஈக்குடைய ஆண்டு மாநாடு உலகின் பார்வையில் ஒரு தலைமையக மாநாடாகும் என நான் கூறினேன். चलाना दुनिया की नजर में एक ஆகையால் இங்குள்ள பணியாளர்கள் மற்றும் அமைப்பாளர்களின் பொறுப்பும் அதிகமாகிறது. जिम्मेदारी भी எனக்கும் இதனை பற்றிய கவலை இருக்கிறது. ஆகையால் ஜல்சாவிற்கு முன்பு இதன் பக்கம் கவனம் ஊட்டப்படுகிறது. इसलिए जलसे से पहले பணியாளர்கள் எப்பொழுதும் நினைவில் வையுங்கள், உலகில் உள்ள அனைத்து அகமதிகளின் பார்வை, के तमाम மேலும் இது தொடர்பாக அகமதிகளுடன் தொடர்பு கொண்டுள்ளவர்களின் பார்வை, அதாவது பல்வேறு நாடுகளிலிருந்து ஜமாத் அல்லாதவர்கள் விருந்தினர்களாக வந்திருப்பார்கள். मुख्तलिफ ममालिक சிலர் தலைவர்களாக இருப்பார்கள், கண்ணியத்திற்குரியவர்களாக இருப்பார்கள். அவர்களது பார்வை ஆகியவை ஜலசாவின் ஏற்பாட்டின் மீதும் பணியாளர்களின் மீதும் இருக்கிறது. ஆகையால் பணியாளர்களின் நடத்தை, அவர்களின் பணியின் தரம், அவர்களது ஒழுக்கம், इसलिए அவர்கள் விருந்து உபசரிக்கும் தரம் போன்றவை மனிதனுடைய சக்திக்கேற்றாற்போல் மிகவும் சிறந்ததாக இருக்க வேண்டும். இதற்காக ஒவ்வொரு பணியாளரும் பல்வேறு பொறுப்புகள் கொடுக்கப்பட்ட ஆணும் பெண்ணும் பிள்ளைகளும் இதற்காக முழுமையாக முயற்சி செய்ய வேண்டும். எப்பொழுதும் ஜல்சாவிற்கு பிறகு குறிப்பாக வெளியிலிருந்து வரக்கூடியவர்கள் இங்குள்ள பணியாளர்களின் விருந்து உபசரிப்பை புகழ்ந்து வந்துள்ளார்கள். இந்த வருடமும் எப்பொழுதும் இந்த முயற்சியை தான் செய்ய வேண்டும். ஒருபோதும் இந்த தரத்தை கீழே விட்டுவிடக் கூடாது. மாறாக ஒவ்வொரு வருடமும் தரம் உயர வேண்டும். நம்பிக்கையாளரின் பாதம் பின்னோக்கி செல்லாது, மாறாக முன்னேறி கொண்டே செல்லும். எப்பொழுதும் முன்னேற்றத்தின் பக்கம் செல்ல வேண்டும். விருந்தோம்பல் என்பது ஒரு சாதாரண பண்பு கிடையாது. மாறாக எப்படிப்பட்ட நன்மை என்றால் திருக்குரானிலும் இதனை பற்றி கூறப்பட்டுள்ளது. நம்பிக்கையாளர்களுக்கு நன்மையில் முன்னேற வேண்டுமென்ற கட்டளையும் உள்ளது. हमेशा तरक्की की तरफ जाना चाहिए। அவற்றில் ஒன்று விருந்தோம்பல் ஆகும். कोई मामूली वस உலக மக்கள் செய்யக்கூடிய விருந்து உபசரிப்பு என்று ஒன்று உள்ளது. நல்லொழுக்கம் உடைய ஒவ்வொருவரும் விருந்து உபசரிப்பு செய்து வருகிறார். அதற்கும் மிகுந்த முக்கியத்துவம் உள்ளது. இறைவனின் படைப்பினங்களுக்கு தொண்டாற்றுவதன் காரணத்தினால் நிச்சயமாக இப்படிப்பட்ட நபர் நன்மைக்குரியவர் ஆவார். हर अच्छे अखलाक वाला ஆனால் ஒரு செயல் தூய வடிவில் இறைவனுக்காக மட்டும் செய்யப்படும் பொழுது ही बड़ी अहमियत தனது சொந்த விருந்தினர்களாக இல்லாமல், அன்பிற்குரிய சொந்தக்காரர்களாக இல்லாமல், எந்தவித உலக நோக்கமும் இல்லாமல், மேலும் தன்னலம் இல்லாமல் இறைவனுடைய விருப்பத்தினை பெறுவதற்காக விருந்தினர்களுக்கு உபசரிப்பு செய்யும் போது நிச்சயமாக அப்படிப்பட்ட விருந்து உபசரிப்பு இறைவனிடம்
இரட்டிப்பு நன்மையை பெற்றுத்தரக்கூடியதாகும். ताला की रजा के हसूल के लिए நான் கூறியது போன்று இறைவனும் திருக்குரானில் விருந்து உபசரிப்பை பற்றி கூறியிருக்கின்றான். ताला के हाँ ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய சம்பவம் திருக்குரானில் இடம்பெற்றுள்ளது. அவர்களின் விருந்து உபசரிப்பின் சிறப்பினை அல்லாஹு தாலா குறிப்பாக கூறியிருக்கின்றான். அதாவது விருந்தினர்கள் வந்தவுடன் அவர்கள் செய்த முதல் வேலை उनकी मेहमान அவர்களுக்கு கிடைத்த வாய்ப்பிற்கு ஏற்ப அங்கிருந்த சிறந்த உணவை விருந்தினர்களுக்கு கொடுத்தார்கள். मेहमान के ஹஜ்ரத் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் வஹி இறங்கிய போது பெருமானருக்கு அதன் மூலம் பயம் ஏற்பட்டது. जो भी वहाँ पर ஹஜ்ரத் ஹதீஜா ரலியல்லாஹு தாலா அன்ஹா அன்னாருடைய கூற்றை கேட்டதும் உடனே எந்தவித தயக்கமும் இல்லாமல் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சிறப்பு அம்சங்களை எடுத்துரைத்தார்கள். பிறகு இப்படிப்பட்ட சிறப்பினை கொண்டுள்ள தாங்களை அல்லாஹு தாலா எவ்வாறு வீணாக்குவான் அல்லது தங்களின் மீது எவ்வாறு கோபப்படுவான் என்றார்கள். ஹஜ்ரத் ஹதீஜா ரலியல்லாஹு தாலா அன்ஹா கூறிய பண்புகளில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய விருந்து உபசரிப்பினை தான் மிகப்பெரிய பண்பாக எடுத்துரைத்தார்கள். और खूबी तस्की ஆக விருந்து உபசரிப்பு ஒரு சாதாரண விஷயம் கிடையாது, நபிமார்களின் பண்புகளில் ஒரு பண்பு ஆகும். ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்திற்கு குறிப்பாக கொடுக்கப்பட்ட பணிகளில் ஒன்று, மிக முக்கிய பணி விருந்து உபசரிப்பு ஆகும். விருந்தினர்கள் வருவார்கள், அப்போது கவலையடையவும் கூடாது, சோர்வடையவும் கூடாது என கூறப்பட்டது. ஆக ஜமாத் என்ற ரீதியிலும் ஜமாத்தின் ஒவ்வொரு நபரும் இந்த முக்கியமான கடமையை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு உள்ளவர்கள் ஆவர். ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் விருந்தினர்களுக்கு எவ்வாறு கண்ணியம் அளித்து வந்தார்கள், எவ்வாறு கவனித்து வந்தார்கள் என்பது பற்றி ஒரு சம்பவத்தின் மூலம் நமக்கு நல்ல முறையில் தெரிய வருகின்றது. ஒருமுறை ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உடல்நலம் சரியில்லாமல் இருந்தார்கள். உடல்நிலை மிகவும் மோசமானதாக இருந்தது. விருந்தினர்கள் வந்திருப்பதாக செய்தி கேட்ட உடனேயே எழுந்து வெளியே வந்தார்கள். அப்போது கூறினார்கள், இன்று நான் வெளியில் வருவதற்கு முடியாதவனாக இருந்தேன். ஆனால் விருந்தினர்களுக்கென்று கொடுக்க வேண்டிய உரிமைகள் உள்ளன. அவர்கள் கஷ்டங்களை மேற்கொண்டு வந்திருக்கின்றார்கள். ஆகையால் நான் அந்த உரிமையை நிறைவேற்றுவதற்காக வெளியே எழுந்து வந்தேன் என்றார்கள். कि आज मैं बाहर आने के काबिल ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமிடம் வந்த விருந்தினர்கள் அன்னாருடைய நெருக்கத்தின் மூலம் பலன் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் வந்தார்கள். அவர்கள் அன்னாருடைய கட்டளைக்கு இணங்கவே வந்தார்கள். ஏனென்றால் அன்னார் மீண்டும் மீண்டும் என்னிடம் வாருங்கள் என பலமுறை அறிவுறுத்தி வந்தார்கள். இன்று வந்திருக்கக்கூடிய அல்லது வரக்கூடிய நமது விருந்தினர்கள் ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய கட்டளைக்கு ஏற்ப அன்னாரால் நிறுவப்பட்ட தர்பியத் அமைப்பின் மூலம் பலன் பெறுவதற்காகத்தான் வந்திருக்கிறார்கள் அல்லது வருவார்கள். ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட वो भी मुस्लिम இந்த ஜலசாவில் கலந்து கொள்வதற்காக வருகிறார்கள். வசதியுள்ள ஜமா சகோதரர்கள் இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார்கள். उठाने के लिए ही आ रहे हैं. ஆக வரக்கூடிய விருந்தினர்கள் இந்த வகையில் ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய விருந்தினர்கள் ஆவார்கள். मुस्लिम மேலும் நமக்கு இது மாபெரும் பெருமையாகும். और अहबाब जमात को ஒவ்வொரு பணியாளருக்கும் இது பெருமைக்குரியதாகும். இந்த விருந்தினர்களுக்கு முழுமையாக தொண்டாற்ற வேண்டும். आने वाले मेहमान அவர்களுக்கு எந்தவித கஷ்டமும் ஏற்பட்டு விடக்கூடாது. எந்த எதிர்பார்ப்புகளுடன் அவர்கள் இங்கு வருகின்றார்களோ அதனை நிறைவேற்ற முயற்சி செய்யுங்கள். मेहमानों की ஜல்சாவிற்கு வரக்கூடிய விருந்தினர்கள் பொதுவாக ஜலசாவிற்காகவும் சில தினங்களுக்காகவும் தான் வருகிறார்கள். பிறகு திரும்ப சென்று விடுவார்கள். நான் கூறியது போன்று தலைமையக மாநாடு என்ற காரணத்தினால் உலகின் மூலை முடுக்குகளிலிருந்து மக்கள் வருகிறார்கள். मेहमान तो अमूमन ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்கள் விருந்தினருக்குரிய உரிமையை கொடுங்கள். விருந்தினருக்குரிய உரிமை 3 தினங்களுக்குரிய விருந்து உபசரிப்பு ஆகும், சில தினங்களுக்குரிய விருந்து உபசரிப்பு ஆகும். ஆனால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய விருந்து உபசரிப்பின் தரம் எவ்வாறு இருந்தது? சில தினங்களுக்குரிய விருந்து உபசரிப்பாக இருந்ததில்லை, மாறாக
நிரந்தரமான விருந்து உபசரிப்பாக இருந்தது. அறிவிப்புகளில் வருகிறது, அந்த மக்கள் மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக எல்லா நேரமும் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருகில் இருந்தார்கள். இந்த வகையில் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நிரந்தர விருந்தினர்களாக இருந்தார்கள். அவர்களது தேவைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு கவனித்து வந்தார்கள், அவர்களுக்கு விருந்து உபசரிப்பை செய்தார்கள் என்று பாருங்கள். மாலிக் பின் அபு ஆமிருடைய நீண்ட அறிவிப்பு ஒன்று உள்ளது. அதில் அவர் கூறுகின்றார், ஒரு மனிதர் தல்ஹா பின் உபைதுல்லாவிடம் சென்றார். அவரிடம் கூறினார், அபு முஹம்மதே, இந்த மனிதர், அதாவது அபு ஹுரைரா ரலியல்லாஹு தாலாவை பார்த்ததில்லையா? அவர் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ்களை அதிக அளவில் அறிந்திருக்கக்கூடியவர் ஆவார். அவரிடமிருந்து எங்களுக்கு எப்படிப்பட்ட ஹதீஸ்கள் கிடைத்தன என்றால் அதனை உம்மிடமிருந்து நாங்கள் கேட்டதே இல்லை என்றார். அப்பொழுது அவர், இந்த விஷயத்தில் எந்த வித சந்தேகமும் இல்லை என்றார். அவர்கள் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடமிருந்து நாங்கள் கேட்காத விஷயங்களை கேட்டிருந்தார்கள். இதற்கு காரணம் அவர்கள் ஏழையாக இருந்ததே ஆகும். அவரிடம் எதுவும் இருந்ததில்லை. அவர்கள் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய விருந்தினராக வீட்டில் இருந்து வந்தார்கள். அவர்களது கை ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கையுடன் இருந்து வந்தது. நாங்கள் பல வீடுகளை கொண்டவர்களாகவும் பணக்காரர்களாகவும் இருந்தோம். நாங்கள் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் சில சமயங்களில் காலையிலும் சில சமயங்களில் மாலையிலும் சென்று வந்தோம். ஆக இந்த மக்கள் மார்க்கத்திற்கு உலகத்தை விட எந்த அளவு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்றால் அனைத்தையும் மறந்துவிட்டனர். மேலும் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நிரந்தர விருந்தினர்களாக ஆகிவிட்டனர். இந்த விருந்து உபசரிப்பினை பற்றி, எவ்வாறு விருந்து உபசரிப்பு இருந்தது என்றும் அவர்களின் நிலைமை எவ்வாறு இருந்தது என்றும் அறிவிப்புகள் உள்ளன. விருந்தினர்கள் எந்த விதமான டிமாண்டையும் வைத்ததில்லை. மாறாக அவர்கள் வீட்டில் இருந்து வந்தார்கள். அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் அவர்களுக்கு விருந்து உபசரிப்பினை செய்து வந்தார்கள். ஹஜ்ரத் அபு ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி அறிவிப்பு ஒன்று உள்ளது. ஒரு சமயத்தில் பல நாட்கள் பட்டினியினால் பசியினால் சோர்வடைந்திருந்தார்கள். இது ஒரு நீண்ட அறிவிப்பு ஆகும். ஒரு சந்தர்ப்பத்தில் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களது நிலைமையை கண்டு வீட்டிற்குள் சென்றார்கள். ஹஜ்ரத் அபு ஹுரைரா அவர்களும் உடன் இருந்தார்கள். வீட்டிற்கு ஒரு குவளை நிறைய பால் அன்பளிப்பாக வந்திருந்தது. அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபு ஹுரைராவிடம், நீங்கள் சென்று திண்ணை தோழர்கள் எத்தனை பேர் உள்ளார்களோ அனைவரையும் அழைத்து வாருங்கள் என்றார்கள். இவருக்கு பசியினால் நிலைமை மிகவும் மோசமானதாக இருந்தது. கூறுகின்றார்கள், நான் சென்றேன், அனைவரையும் அழைத்து வந்தேன். பிறகு நாங்கள் அனைவரும் வட்டமாக உட்கார்ந்தோம். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம், இந்த பாலை வலது பக்கத்திலிருந்து கொடுக்க ஆரம்பியுங்கள் என்றார்கள். இவரே கூறுகின்றார், நான் பசியினால் எந்த நிலையில் இருந்தேன் என்றால் எனக்கு தான் முதல் உரிமை என நான் நினைத்தேன். நான் பாலை கொடுத்து கொண்டிருக்கும் போது ஒரு நபருக்கு பிறகு அடுத்த நபருக்கு கொடுக்கும் போது பால் இப்போது தீர்ந்துவிடும், நான் பட்டினியாகத்தான் இருப்பேன் என உள்ளத்தில் தோன்றியது. பசியினால் இப்படிப்பட்ட ஒரு நிம்மதியின்மை ஏற்பட்டிருந்தது. இருந்த போதிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்தில் 2-3 மடக்கு அந்த பாலை அருந்திருந்தார்கள். அதில் பரக்கத் ஏற்பட்டிருந்தது, துவா இருந்தது. பரக்கத்தின் காரணமாக அனைவரும் அந்த பாலை அருந்தினார்கள். ஆக இவர்கள்தான் விருந்தினர்கள். இவ்வாறுதான் விருந்து உபசரிப்பு நடந்தது. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை கவனித்ததே இல்லை, மாறாக இவர்களைத்தான் கவனித்து வந்தார்கள். இவர்கள் மார்க்கத்தினை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அனைத்தையும் தியாகம் செய்த மக்கள் ஆவார்கள். மேலும் நிரந்தர விருந்தினர்களாக இருந்தார்கள். இன்று நம்மிடம் இது போன்ற நிரந்தர விருந்தினர்கள் எவரும் இல்லை. ஆனால் மார்க்க நோக்கத்திற்காக, மார்க்கத்தினை கற்றுக்கொள்வதற்காக வரக்கூடிய விருந்தினர்கள் நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார்கள். ஆகையால் இவர்களுக்கு முழுமையான விருந்து உபசரிப்பு செய்வது நமது கடமையாகும். நான் கூறியது போன்று ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமும் ஜல்சாவில் கலந்து கொள்வதை மார்க்க நோக்கமாகத்தான் கூறியுள்ளார்கள். இதன் மூலம் மார்க்கத்தை கற்றுக்கொண்டு மார்க்கத்தை பெற்று
உண்மையான மூமினாகவும் முஸ்லிமாகவும் ஆக வேண்டும். ஆக இந்த விருந்தினர்களுக்கு தொண்டு செய்வது நமது கடமையாகும். இது எதனால் கடமை என்றால் இறைவனுடைய கட்டளையை தவிர அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நடைமுறையும் ஆகும். அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நடைமுறையின்படி அமல் செய்ய வேண்டும் என்பது இறைவனது கட்டளையாகும். நான் கூறியது போன்று இந்த காலகட்டத்தில் ஹஸ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீதும் விருந்தினரை உபசரிக்க வேண்டும் என்ற மிகப்பெரிய பொறுப்பு சுமத்தப்பட்டுள்ளது. ஆக இந்த வகையிலும் ஹஸ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பணிகள் முழுமையடைவதற்கு அன்னாருக்கு எல்லா வகையிலும் உதவியாளராக இருக்க நம்மீது இதுவும் கடமையாகின்றது. அதாவது விருந்தினர் உபசரிப்பில் நமக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை நல்ல முறையில் செய்து வர வேண்டும். ஹஸ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலத்தின் விருந்து உபசரிப்பின் ஓரிரு சம்பவங்களை எடுத்துரைக்கின்றேன். இதனை ஏற்கனவே கேட்டிருக்கலாம். இருந்தாலும் இதனை ஒவ்வொரு முறை படிக்கும் போதும் கேட்கும் போதும் ஒரு அழகிய அம்சம், ஒரு புதிய ஒரு அம்சம் வெளியாகின்றது. பணியாளர்களுக்கு சில சம்பவங்களில் பாடமும் இருக்கிறது. சில சமயங்களில் நேரம் குறைவின் காரணமாக அல்லது வேறு ஏதாவது ஒரு காரணத்தினால் பணிபுரியக்கூடிய பணியாளர் அவசரப்படுவார். குறிப்பாக விருந்தினர் உணவு உண்ணும் போது அவர்களுக்கு முன்னால் ஏதாவது பணியாளரிடமிருந்து வெளிப்படும். அது விருந்தினருக்கு தவறாக தென்படும். அல்லது அப்படி நடப்பது பொருத்தமான முறையானதாக இருக்காது. சில சமயங்களில் ஜல்சாவின் நிகழ்ச்சிகள் ஆரம்பமாவதன் காரணத்தினால் ஜலசாவின் நிகழ்ச்சிகள் ஆரம்பமாக போகிறது என பணியாளர்கள் அவசரப்படுவார்கள். சாப்பாட்டுக்குரிய இடங்களில், டைனிங்குரிய இடத்தில் அங்கு பணியாளர்கள் விருந்தினர்கள் வேகமாக சாப்பிட்டு விட்டு செல்லுங்கள் என்று அவசரப்படுத்துவார்கள். நான் கூறப்போகின்ற சம்பவம் இதில் சாப்பாடு பரிமாறக்கூடிய பணியாளருக்கு விருந்தினர் உபசரிப்புடைய ஒழுக்கம் எவ்வாறு இருக்க வேண்டும், தரம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதனை பற்றியதாகும். ஹஸ்ரத் மியா ஹைருதீன் சாஹிப் ஷேக்வானி ரலியல்லாஹு தாலா அன்ஹு அவர் அறிவிக்கின்றார்கள், ஒரு முறை நடந்த சம்பவம். நான் எனது கிராமம் ஷேக்வானிலிருந்து காதியான் வந்தடைந்தேன். நான் வட்ட அறையின் அருகில் வந்தபோது ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தனது சில நண்பர்களுடன் உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். நான் உள்ளே சென்று சலாம் கூறினேன். அப்போது உசூர் மிகவும் எழுச்சியுடன், வாருங்கள் மியா ஹைருதீன் சாஹிப், உணவு உண்ணுங்கள் என்றார்கள். நான் ஏற்கனவே சாப்பிட்டிருந்தேன். உசூர், நான் சாப்பிட்டு விட்டேன் என்றேன். இல்லை இல்லை, சாப்பிடுங்கள் என்றார்கள். நான் உட்கார்ந்தேன். உணவு முடிந்து போயிருந்தது. மக்கள் சாப்பிட்டு முடித்து விட்டார்கள். உசூர் தானும் சாப்பிட்டு முடித்திருந்தார்கள். அதாவது ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் சாப்பிட்டு முடித்திருந்தார்கள். எனினும் எனக்காக உசூர் முயற்சி செய்து ரொட்டி மற்றும் குழம்பு ஏற்பாடு செய்தார்கள். ஹஜ்ரத் இரண்டாவது ஹலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் சிறு வயதுடையவராக இருந்தார்கள். சாப்பிடுவதில் உசூருடன் இணைந்திருந்தார்கள். அவர்களுடைய குழம்பு பாத்திரத்தையும் என் முன்பாக வைத்தார்கள். நான் சாப்பிட ஆரம்பித்தேன். நான் சில கவலம்தான் சாப்பிட்டிருப்பேன். மியா குலாம் முஹைதீன் சாஹிப் மர்ஹூம், இவர் முதல் ஹலீஃபாவுடைய பால்குடி சகோதரர் ஆவார். அவர் அங்கு வைக்கப்பட்டிருந்த குழம்பு மற்றும் பாத்திரங்கள் போன்றவற்றை எடுக்க ஆரம்பித்தார்கள். மேலும் அவசரத்தில் எனக்கு முன்பாக இருந்த பாத்திரங்களையும் எடுத்தார்கள். ஹுசூர் அவர்கள் இதனை கண்டதும் மிகவும் கடினமான வார்த்தையால் மியா குலாம் முஹைதீன் சாஹிப்பை கண்டித்தார்கள். அவர்கள் மிகவும் வருத்தமடைந்தார்கள். நீங்கள் ஏன் அவர் முன்பாக இருந்த பாத்திரத்தை எடுத்தீர்கள் என்றார்கள். என்னாலும் ஹுசூர் பரவாயில்லை என்று கூற கூட சக்தி இல்லாதவனாய் நான் இருந்தேன். நான் சாப்பிட்டு விட்டேன், எனது வயிறு நிரம்பி விட்டது. அந்த நபர் எனக்கு முன் எடுத்த பாத்திரத்தை திரும்ப வைத்து விட்டார். நானும் சாப்பிட ஆரம்பித்தேன். நான் கூறும் வரை சாப்பாட்டு விரிப்பை எடுக்கக்கூடாது என்றார்கள். இவர்கள் கடைசியாக கூறுகின்றார், நான் சில கவலம் மட்டும்தான் சாப்பிட்டேன். பிறகு சாப்பாட்டு விரிப்பை எடுக்கும்படி கூறினார்கள். பிறகு அது எடுக்கப்பட்டது. ஆக இது ஒரு சம்பவமாகும். விருந்தினர் சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார் என்றால் அவரை திருப்தியாக சாப்பிட விட வேண்டும். தொழுகை மற்றும் ஜல்சாவிற்குரிய நேரம் நெருங்கிவிட்டால் பணியாளர்களும் அவசரமாய் செயல்படுவார்கள்.
தர்பியத் பிரிவும் இவர்களை வேகமாக இங்கிருந்து வெளியேற்ற வேண்டும் என முயற்சி செய்யும். முதலில் சாப்பிடுவதற்கு போதுமான நேரம் கிடைக்க வேண்டும். பாத்திரம் முன்பாக வந்துவிட்டால் திருப்தியாக சாப்பிடுவதற்கு விட்டுவிட வேண்டும். மேலும் தொழுகைக்கு இவ்வளவு நேரம்தான் உள்ளது, ஜலசா தொடங்குவதற்கு இவ்வளவு நேரம்தான் உள்ளது என கூற வேண்டும். ஆனால் எவரையும் பின்தொடர்ந்து சீக்கிரம் சீக்கிரம் எழும்புங்கள், நாங்கள் பாத்திரங்களை எடுத்து வைக்க வேண்டும் என கூறி பிளேட்டை எடுக்கக்கூடாது. இதன் மூலம் விருந்தினருக்குரிய உரிமை நிறைவேறாது. ஹசரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய விருந்தினர் உபசரிப்பின் தரம் எவ்வாறு இருந்தது என்பதனை நாம் பார்த்தோம். ஆனால் அன்னாரை ஏற்றுக்கொண்ட மக்களிடம் அன்னார் என்ன எதிர்பார்ப்பை வைத்திருந்தார்கள் என்பதனை இன்று நாமும் கவனத்தில் கொள்ள வேண்டும். இதனை பற்றி அன்னாருடைய இந்த கூற்றின் மூலம் தெரிய வரும். கூறுகின்றார்கள், எனக்கு எப்போதும் எந்த விருந்தினருக்கும் கஷ்டம் ஏற்பட்டுவிடக் கூடாது என்ற கவலை இருக்கும். மேலும் இதற்காக நான் எப்பொழுதும் வலியுறுத்தி வருகின்றேன். எந்த அளவு முடியுமோ விருந்தினர்களுக்கு சௌகரியங்களை செய்து தர வேண்டும். விருந்தினருடைய உள்ளம் கண்ணாடியை போன்று மிருதுவானதாகும். சின்னதாக தட்டுப்பட்டாலும் உடைந்து போய்விடும். இதற்கு முன்பாக நான் விருந்தினர்களுடன் சாப்பிட்டு வருவதை வழக்கமாக கொண்டிருந்தேன். எனது உடல்நிலை மிகவும் மோசமானதுடன் பத்திய சாப்பாடு சாப்பிட வேண்டியுள்ளது. பிறகு அந்த வழக்கத்தை தொடர முடியாமல் போய்விட்டது. மேலும் விருந்தினர்களின் எண்ணிக்கையும் எந்த அளவு அதிகமானதென்றால் இடம் போதுமானதாக இல்லை. ஆக இந்த நிர்பந்தத்தின் காரணமாக தனியாக சாப்பிட நேர்ந்தது. எங்கள் புறமிருந்து அனைவருக்கும் அவர்களது கஷ்டங்களை எடுத்து கூற அனுமதி அளிக்கப்பட்டது. சில மக்கள் நோயாளிகளாக இருப்பார்கள், அவர்களுக்காக தனியாக உணவு ஏற்பாடு செய்ய முடியும். இந்த கூற்றில் எந்த விஷயத்தின் பக்கம் நமக்கு கவனமூட்டி உள்ளார்களோ அவற்றில் 2 முக்கியமான விஷயங்கள் உள்ளன. ஒவ்வொரு பணியாளரும் இதனை கண்முன் நிறுத்தி செயல்பட வேண்டும். வெறும் சாப்பாடு பரிமாறக்கூடிய பணியாளர் மட்டும் கிடையாது, மாறாக ஜலசாவுடைய ஏற்பாட்டில் ஏதாவது ஒரு வகையில் தொடர்பு கொண்டுள்ள ஒவ்வொருவருக்கும் இதில் அறிவுரை உள்ளது. வரக்கூடியவர்களுக்கு இவர்கள் காலத்தின் ஹலிஃபாவின் அருகில் இருக்கிறார்கள், ஆகையால் இவர்களுடைய எல்லாவித தரமும் உயர்ந்திருக்கும் என எண்ணுவார்கள். அவ்வாறு இருக்கவும் வேண்டும். இபாதத்துகளின் தரமும் நன்மையின் தரமும் நல்லொழுக்கத்தின் தரமும் உயர்ந்திருக்க வேண்டும். ஆக ஒவ்வொரு பணியாளரும் இதனை கவனத்தில் கொள்ள வேண்டும். தனது டியூட்டியை மட்டும் பார்ப்பது அவரது கடமை கிடையாது. மாறாக தொழுகை மற்றும் இபாதத்துகளின் பக்கமும் கவனம் தொடர்ந்து இருப்பது குறிப்பாக இன்றைய நாட்களில் மிகவும் முக்கியமானதாகும். பொதுவாகவும் இது முக்கியத்துவமானதாகவும் குறிப்பாக இதற்கான ஏற்பாடுகள் இருக்க வேண்டும். இதனை போன்றே மற்ற நன்மைகளின் பக்கமும் கவனம் இருக்க வேண்டும். உயரிய நல்லொழுக்கம் இருக்க வேண்டும். இது ஒரு பொறுப்பாளராக இருக்கக்கூடியவருக்கு மற்றும் ஜமாத்தில் பணிபுரியக்கூடிய ஒரு பணியாளருக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டிய ஒரு அம்சமாகும். மேலும் ஜல்சாவின் நாட்களில் இது புது பொலிவுடன் வெளிப்பட வேண்டும். வெறும் சாப்பாடு பரிமாறக்கூடிய பணியாளர் மட்டும் கிடையாது, மாறாக ஜல்சாவுடைய ஏற்பாட்டில் ஏதாவது ஒரு வகையில் தொடர்பு கொண்டுள்ள ஒவ்வொருவருக்கும் இதில் அறிவுரை உள்ளது. அன்னார் கூறிய முதல் விஷயம், முடிந்தவரை விருந்தினருக்கு சௌகரியங்களை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். விருந்தினர்களுக்கு சௌகரியங்களை ஏற்படுத்தி கொடுப்பது என்பது வெறும் சாப்பாடு கொடுப்பது மட்டும் கிடையாது. இதில் வரக்கூடிய விருந்தினர் தங்குவதற்குரிய வசதி பற்றியும் கூறப்பட்டுள்ளது. டிராபிக் கண்ட்ரோல் மற்றும் பார்க்கிங் போன்றவற்றில் சிறந்த முறையில் ஏற்பாடு செய்து கொடுப்பதன் பக்கமும் கவனம் ஊட்டப்பட்டுள்ளது. இதன் மூலம் சில சமயங்களில் விருந்தினர்களுக்கு கஷ்டங்கள் ஏற்படுகின்றன, சில சமயங்களில் புகார்களும் வருகின்றன. வெகு தூரத்திலிருந்து வரவேண்டி இருக்கின்றது, கார்களுக்குரிய பார்க்கிங் ஏரியா தூரமாக உள்ளது, அங்கிருந்து நடந்து வர வேண்டியுள்ளது, பஸ் சர்வீஸ் முறையாக செயல்படவில்லை, மிகவும் தாமதமாக வருகிறது. இதனை போன்று குளியலறை மற்றும் டாய்லெட் போன்ற ஏற்பாடுகள் நல்ல முறையில் செய்யப்பட்டிருக்க வேண்டும். தூய்மையின் பக்கமும் கவனம் ஏற்பட வேண்டும். கடந்த வருடத்தின் குறைபாடுகளை கண்முன் நிறுத்தி இந்த ஏற்பாட்டை செய்ய வேண்டும். டிக்கெட் செக்கிங்கிற்கான ஏற்பாடு உள்ளது, பாதைகளில் செல்வதற்குரிய ஏற்பாடு, குறிப்பாக அகமதி அல்லாத விருந்தினர்கள் மற்றும் உடல் ஊனமுற்றோர் போன்றோருக்கு மிக நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லாத அளவுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும்.
இதை போன்று சிறு குழந்தைகளை வைத்துள்ள தாய்மார்களுக்கு நல்ல ஏற்பாடு செய்யப்பட வேண்டும். இதன் மூலம் அவர்கள் சீக்கிரமாக சென்றுவிட வேண்டும். குறிப்பாக மழை நேரத்திலும் நல்ல வெயில் நேரத்திலும் சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும். डिसिप्लिन करें. இதில் மற்றொரு விஷயத்தையும் கூறியுள்ளார்கள். இது அனைவருடனும் தொடர்பு கொண்டுள்ளது. அதாவது விருந்தினர்களின் உள்ளம் கண்ணாடியை போன்று மிருதுவானதாகும். ஆக இந்த மிருதுவான உள்ளத்தினை கவனத்தில் கொள்வதும் அவசியமாகும். கவனத்தில் கொண்டு தேவைகளை நிவர்த்தி செய்யும் போது பொதுவாக குறைகள் தென்படாது. பிறகும் கூட விருந்தினர் தனது இயல்பின் அடிப்படையில் குறை கூறினார் என்றால் அல்லது முறையில்லாத விஷயங்களை கூறினார் என்றால் பணியாளருடைய வேலை பொறுமை மற்றும் சகிப்புத்தன்மையுடன் அதனை பொறுத்து கொள்ள வேண்டும். அதற்கு மேலே எந்தவித பதிலையும் பேசக்கூடாது. குறிப்பாக செக்யூரிட்டியில் பணிபுரியக்கூடிய பணியாளர்கள் ஒழுங்குமுறையை செயல்படுத்தும் போது அன்பு மற்றும் பாசத்துடன் புரிய வையுங்கள். டிசிப்ளினை கட்டாயம் ஜலசா நடைபெறும் இடத்திலும் வெளியிலும் கடைபிடிப்பது அவசியமாகும். இதனை போன்று செக்யூரிட்டி மிகவும் அவசியமாகும். இன்றைய காலத்தில் செக்யூரிட்டியின் பக்கம் அதிக கவனம் தேவை. மேலும் எவருடைய உணர்வையும் பாதிக்காத வகையில் வழிவகை செய்ய வேண்டும். யாரும் தவறாக எண்ணிவிடக்கூடாது. ஏதாவது கஷ்டமான பிரச்சனை என்றால் மேல் அதிகாரி வரை விஷயத்தை எட்ட வைக்க வேண்டும். நீ நான் என்று கூறி விஷயத்தை பெரிதாக்கிவிடக் கூடாது. பொதுவாக அகமதி அல்லாத விருந்தினர்களுடன் நல்ல முறையில்தான் நடக்கப்படும். ஆனாலும் சிலரை மக்கள் அறிந்திருக்க மாட்டார்கள். அவர்களுடனும் மிகவும் கண்ணியத்துடன் பரிமாற வேண்டும். இது அனைவருடனும் இவ்வாறு கண்ணியத்துடன் பரிமாறும் போதுதான் நடைபெறும். பொதுவாக பலர் ஜல்சாவை பார்க்க வருகிறார்கள். அவர்கள் உங்களுடைய நல்லொழுக்கங்களை பார்க்கும் போது நல்ல விளைவை பெறுகின்றனர். ஆக நல்லொழுக்கம் நல்ல தப்லீக் ஆகும். ஆரம்பத்தில் எண்ணிக்கை குறைவாக இருந்தது. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறியது போன்று அவர்களே விருந்தினர் உபசரிப்பிற்கான ஏற்பாட்டை செய்து வந்தார்கள். அவர்களுடன் உணவும் சாப்பிட்டு வந்தார்கள். ஆனால் எண்ணிக்கை அதிகமான காரணத்தினால், சில பத்திய உணவு சாப்பிட வேண்டிய காரணத்தினால், உடல்நிலையின் காரணமாக தனியாக சாப்பிட்டு வந்தார்கள். இப்பொழுது அல்லாஹ்வின் அருளால் ஜமாத்தின் எண்ணிக்கை பெருகிவிட்டது. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய பிரதிநிதியாக காலத்தின் கலிஃபாவுக்கு இவ்வாறு கூட உட்கார்ந்து சாப்பிடுவது அல்லது ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையில் நேரடியாக கவனத்தில் கொள்வது என்பது சாத்தியமற்ற ஒன்றாகும். மேலும் பல பணிகள் உள்ளன. விருந்தினர்களை சந்திப்பதும் ஒரு பணியாகும். மற்ற பணிகளும் உள்ளன. ஆகையால் அமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. ஒவ்வொரு துறையும் முடிந்த அளவு விருந்தினர்களுக்கு சௌகரியத்தை ஏற்படுத்த வேண்டும். தனது பொறுப்பை முழு உணர்வுடன் நிறைவேற்ற வேண்டும். காலத்தின் கலிஃபாவுக்கு பணியாளர்கள் மீது நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக ஒவ்வொரு பணியாளரும் செயல்பட வேண்டும். பணியாளர்கள் விருந்தினர்களின் உரிமையை சரியாக நிறைவேற்றுவார்கள் என நம்பிக்கை இருக்கிறது. ஆக ஒவ்வொரு பணியாளரும் தனது உயரிய நல்லொழுக்கத்தை வெளிப்படுத்த முயற்சி செய்ய வேண்டும். இது மிகவும் அவசியமாகும். வரக்கூடியவர்களுக்கு இவர்கள் காலத்தின் ஹலீஃபாவின் அருகில் இருக்கிறார்கள். ஆகையால் இவர்களுடைய எல்லாவித தரமும் உயர்ந்திருக்கும் என எண்ணுவார்கள். அவ்வாறு இருக்கவும் வேண்டும். இபாதத்துகளின் தரமும் நன்மையின் தரமும் நல்லொழுக்கத்தின் தரமும் உயர்ந்திருக்க வேண்டும். ஆக ஒவ்வொரு பணியாளரும் இதனை கவனத்தில் கொள்ள வேண்டும். தனது டியூட்டியை மட்டும் பார்ப்பது அவரது கடமை கிடையாது. மாறாக தொழுகை மற்றும் இபாதத்துகளின் பக்கமும் கவனம் தொடர்ந்திருப்பது குறிப்பாக இன்றைய நாட்களில் மிகவும் முக்கியமானதாகும். பொதுவாகவும் இது மிகவும் முக்கியமானதாகும். குறிப்பாக இதற்கான ஏற்பாடுகள் இருக்க வேண்டும். இதனை போன்றே மற்ற நன்மைகளின் பக்கமும் கவனம் இருக்க வேண்டும். உயரிய நல்லொழுக்கம் இருக்க வேண்டும். இது ஒரு பொறுப்பாளராக இருக்கக்கூடியவருக்கு மற்றும் ஜமாத்தில் பணிபுரியக்கூடிய ஒரு பணியாளருக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டிய ஒரு அம்சமாகும். மேலும் ஜல்சாவின் நாட்களில் இது புது பொலிவுடன் வெளிப்பட வேண்டும். நான் அறிவுரை கூறக்கூடிய இந்த நேரத்தில் ரபுவாவின் ஜல்சாவின் காட்சிகள் கண்முன் வருகின்றன. அங்கு ஜல்சாக்கள் நடைபெறும் பொழுது காலத்தின் ஹலீஃபா மூலமாக ஜல்சாவிற்கு முந்தைய ஜும்மாவில் அறிவுரை கூறப்பட்டு வந்தது.
ரபுவாவில் வசிக்கக்கூடிய ஒவ்வொரு அகமதியும் அவர் தொண்டு செய்வதற்கு தனது பெயரை கொடுத்திருந்தாலும் சரி கொடுக்காவிட்டாலும் சரி இந்த அறிவுரையின்படி அமல் செய்து வந்தார். முழுமையான முயற்சிகள் செய்யப்பட்டு வந்தன, ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வந்தன. ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாக அங்கு ஜலசாக்கள் நடைபெறுவதில்லை. ரபுவாவின் அகமதிகளையும் பாகிஸ்தானின் அகமதிகளையும் துவாவில் நினைவில் கொள்ளுங்கள். அல்லாஹு தாலா அவர்களது குறைகளையும் நிவர்த்தி செய்வானாக. நான் கூறியது போன்று இங்கிலாந்து ஜமாத் விருந்தினர் உபசரிப்பின் உரிமையை நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்கிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஒவ்வொரு பணியாளரும் இதற்குரிய உரிமையை நிறைவேற்ற முயற்சி செய்கிறார். ஒரு காலம் இருந்தது, அப்போது UK ஜமாத் ஆண்டு ஜலசாவின் ஏற்பாடுகளை செய்வதற்கு சக்தி மற்றும் தகுதி இல்லை என கூறப்பட்டது. தலைமையகத்திலிருந்து 4வது கலிஃபத்துல் மஸீஹுடைய ஹிஜ்ரத்தின் ஆரம்ப காலத்தில் இந்த ஏற்பாட்டை செய்வதற்கு உதவி பெறப்பட்டு வந்தது. அங்கிருந்து சில பொறுப்பாளர்களும் மேலதிகாரிகளும் வந்தனர். அவர்கள் உங்களுக்கு உதவி செய்து வந்தார்கள். ஆனால் தற்பொழுது அல்லாஹுவின் அருளினால் மேலதிகாரிகளும் பணியாளர்களும் தர்பியத் பெற்றவர்களாக உள்ளனர். சிறந்த முறையில் பணிகளை செய்து முடிக்கக்கூடியவர்கள் ஆவர். இந்த வகையில் இந்த குறைபாடு நீங்கிவிட்டது. ஆனால் இந்த குறைபாடு நீங்கியதன் காரணமாக, சிறந்த முன்னேற்றத்தின் காரணமாக, நல்ல திறமை பெற்றதன் காரணத்தினால் ஒவ்வொரு பொறுப்பாளரிடமும் ஒவ்வொரு பணியாளரிடமும் மேலும் அதிக அளவு தன்னடக்கம் ஏற்பட வேண்டும். இதன் பக்கம் எப்பொழுதும் கவனம் செலுத்துங்கள். அல்லாஹ்வின் அருளினால் ஆண்டு ஜலசாவின் மேலதிகாரிடமிருந்து ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய ரிப்போர்ட்டிலிருந்து தெரிய வருவது என்னவென்றால், மாஷா அல்லாஹ் மிகவும் நுட்பமாக செயல்பட்டு ஒவ்வொரு விஷயத்தின் பக்கமும் கவனம் செலுத்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. பணிகளும் நடக்கின்றன. அல்லாஹு தாலா ஒவ்வொரு பணியாளருக்கும் சிறந்த முறையில் தனது டியூட்டியை செய்வதற்கான வாய்ப்பினை வழங்குவானாக. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் இதற்கான வாய்ப்பினை வழங்குவானாக. இங்கு நான் இந்த விஷயத்தையும் கூற விரும்புகின்றேன். நான் கூறியது போன்று இன்றைய காலகட்டத்தின் சூழ்நிலையின் காரணமாக செக்யூரிட்டியின் பக்கம் அதிக கவனம் கொடுக்கப்பட்டு வருகிறது. இது மிகவும் முக்கியமான விஷயமாகும். இதில் எந்த விதமான குறைவையும் ஏற்படுத்த முடியாது. இதில் விட்டு கொடுத்து போகவும் முடியாது. அவ்வாறு போகவும் கூடாது. மேலும் இதனுடன் மற்றவர்களின் உணர்வுகளை கவனத்தில் கொள்ள வேண்டிய அவசியம் உள்ளது. அவர்கள் ஜல்சாவில் கலந்து கொள்வதற்காக வருகிறார்கள். செக்யூரிட்டி பணியாளர்கள் சட்டத்தை ஒருபோதும் கையில் எடுக்கக்கூடாது. பிரச்சனைகள் வந்தால் அதனை ஹிக்மத்துடனும் கவனத்துடனும் சரி செய்ய வேண்டும். இந்த சந்தர்ப்பத்தில் தன்னுடன் மற்ற விருந்தினர்களை அழைத்து வரக்கூடிய அகமதிகளிடம், அழைத்து வர விரும்புபவர்களிடம் அல்லது அதற்கான ஏற்பாடுகளை செய்யக்கூடிய அகமதிகளிடம் நான் இதனை கூற விரும்புகின்றேன். அதாவது எந்த விருந்தினரை அழைத்து வர வேண்டுமோ அவர்களை பற்றி ஆரம்பத்திலேயே கூறிவிட வேண்டும். ஏற்பாட்டாளர்களுடன் பிரச்சனையை சரி செய்து விட வேண்டும். பிறகு இதன் மூலம் விருந்தினர்களை அழைத்து வரக்கூடிய அகமதிகளுக்கு எந்த குறையும் கூற வேண்டியது இருக்காது. இல்லை என்றால் செக்யூரிட்டி செக்கிங் மிக அதிகமாக இருந்தது, கலந்து கொள்வதிலிருந்து நாங்கள் தடுக்கப்பட்டோம், மிக நீண்ட நேரமாக்கப்பட்டது, அல்லது மேலும் சில காரணங்களால் நாங்கள் மறுக்கப்பட்டோம் என்றெல்லாம் பிரச்சனைகள் வரும். இப்படிப்பட்ட நிலையில் வரக்கூடிய விருந்தினர்களுக்கு கஷ்டமும் தர்ம சங்கடமான நிலையும் ஏற்பட்டுவிடும். ஆக இந்த விஷயத்தின் பக்கம் கவனம் செலுத்துங்கள். அறியாத மக்களிடம் அதிகமாக சோதனைகள் செய்ய வேண்டியது வரும். ஆகையால் யாரை உடன் அழைத்து வர விரும்புகின்றீர்களோ அவரை பற்றி ஆரம்பத்திலேயே ஏற்பாடுகள் முழுமை பெற வேண்டும். அதுவும் அதற்கான ஏற்பாடு இங்கு இருக்கும் போதுதான் செய்ய வேண்டும். மேலும் இங்குள்ள புரோசஸின் படி ஒவ்வொரு அஹ்மதியும் கடக்க வேண்டும். இந்த வழிகாட்டல் பணியாளர்களுக்கு உரியது கிடையாது. இருந்தாலும் இந்த வழிகாட்டல்களுடன் இதனையும் கூற வேண்டிய அவசியம் இருந்தது. ஏனென்றால் இந்த வேலை முதலிலேயே நடைபெற்றிருக்க வேண்டும். தற்பொழுது ஒரு வாரம் உள்ளது. யாராவது ஏதாவது விருந்தினர்களை உடன் அழைத்து வர விரும்பினால் அதற்கான ஏற்பாட்டை செய்யுங்கள். ஏனென்றால் பிறகு எனக்கு கடிதங்களும் இதனை பற்றி வருகின்றன. அமைப்பின் சார்பாக யாராவது மறுக்கப்பட்டால் மக்கள் அமைப்பின் நிர்பந்தத்தையும் புரிந்து கொள்ள
வேண்டும், குறை கூறக்கூடாது. மேலும் ஏற்பாட்டாளர்களும் மிகவும் ஹிக்மத்துடன் தீர்வு காண்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இதன் மூலம் யாருக்கும் எந்த குறையும் ஏற்படக்கூடாது. இதுதான் உயரிய நல்லொழுக்கமாகும். இதனைத்தாம் நாம் வெளிப்படுத்த வேண்டும். மேலும் இதனையும் தெளிவாக கூற விரும்புகின்றேன். அகமதி அல்லாத விருந்தினர்களை அழைத்து வரக்கூடிய அகமதிகள் இந்த விஷயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும். இன்றைய உலகின் பொதுவான நிலைமையும் குறிப்பாக ஜமாத்தை பற்றிய சில பிரிவுகளின் எண்ணங்களையும் மற்றும் நிலைமைகளையும் பார்க்கும்போது தீமை விளைவிப்பவர்கள் மிகவும் துடிப்புடன் செயல்படுகிறார்கள். பாதிப்பை ஏற்படுத்துவதற்கு சில சமயங்களில் முயற்சிகளும் நடைபெறுகின்றன. ஆகையால் அகமதி அல்லாதவர்களை விருந்தினர்களாக அழைத்து வரக்கூடியவர்கள் ஆரம்ப காலத்தின் தொடர்பு அல்லது ஓரளவு தெரிந்த நபர் என்ற வகையில் அவர்களை விருந்தினர்களாக அழைத்து வர வேண்டாம். இந்த விஷயத்தில் வெகுளியாக இருக்காதீர்கள். மாறாக எல்லா வகையிலும் திருப்தி ஏற்பட்ட பின்னர் பழைய தொடர்பில் உள்ளவர்களை விருந்தினர்களாக அழைத்து வருவதாக இருந்தால் அழைத்து வாருங்கள். அதுவும் நான் கூறியது போன்று முதலில் அமைப்புடன் தொடர்பு கொண்டு எல்லா விஷயங்களையும் சரி செய்துவிட்டு பிறகு அழைத்து வாருங்கள். இறுதியில் மீண்டும் நான் இந்த விஷயத்தின் பக்கம் கவனமூட்டுகின்றேன். விருந்தினர்களுக்கு, குறிப்பாக ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய விருந்தினர்களுக்கு உபசரிப்பு செய்வதனை இறை அருள் என கருதுங்கள். இதற்காக முதலில் இருந்ததை விட அதிக தியாக உணர்வுடன் தனது தொண்டுகளை செய்யுங்கள். அல்லாஹு தாலா அனைத்து பணியாளர்களுக்கும் இதற்கான வாய்ப்பினை வழங்குவானாக. எல்லாவற்றையும் விட அதிகமாக துவாவிற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். அல்லாஹு தாலா மாநாட்டை எல்லா வகையிலும் அருளுக்குரியதாக்குவானாக. அனைத்து ஏற்பாடுகளும் குறித்த நேரத்தில் நிறைவேற வேண்டும். மேலும் அனைத்து பிரிவிலும் பணியாளர்கள் நல்ல முறையில் பணிபுரிவர்களாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.